எல்லாரும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பாமா. நான் கேட்டேன், ஐயோ எவ்வளவு ஆர்வமா இருந்தேன். நாங்க இதுக்கப்புறம் சேர்ற ஸ்பாட்டாவே விஷால் வீடு தான் வச்சிருக்கோம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஒன்ன மாதிரி தான் இருந்தோம். 1 வயசுல ஒன்ன மாதிரி இருந்தோம். எல்லாம் போயிடுச்சு. உங்களை பத்தி நிறைய சொல்லிடுறாங்க. சொல்லியே பிடிச்சி போச்சு எனக்கு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. விஷால் வரல அப்படின்னா என் லைஃப் வேற. அவன் பிறந்தனால என் லைஃப் இப்படி கூட ஆயிருக்கலாம். இதுல ஜெஃப்ரி சொல்லியிருக்கான்ல, நான் அப்படி இருந்தேன் இப்ப இப்படி ஆயிட்டேன்னு. இது ரியல். ஏன்னா நான் இருந்த லைஃப் அப்படி. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இது உனக்கு பிரெட் போடவா? இங்க பாருங்க, என்ன பண்றாங்க. குழம்புல பிரெட். விஷால இப்ப என்ன நம்ம கடவுள் இதை கொடுத்திருக்காரா, ரைட், அதை போவோம் நிச்சயம். அதாவது 100% சொல்லுவேன் நான். அவன் இல்லாத நிமிடங்கள் நாங்க கஷ்டப்பட்டு, ஏன்னா அவன் கூட வீட்டுல இருக்கிற நேரம் நாங்க சிரிச்சுன்னு தான் இருந்திருப்போம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எம்கேன்னு கூப்பிடும் போது எல்லாமே அது எம்கே எனக்கும் பொருந்தும். அப்படியாப்பா? முனிக்குமார் தானே நம்புங்க, நான் காமெடி எல்லாம் பண்ணவே இல்லை. நான் சைஸ் செஞ்சு காமெடியே பண்ணல. 80 நாள் வீட்டை பிரிஞ்சு இருந்த உங்களுக்கு விஷால், நீங்க உங்க வீட்டுல ரொம்ப செல்லமாமே. உங்க அம்மா பாட்டி உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி வளர்த்தாங்களாமே. இப்போ உங்க அம்மாவும் பாட்டியும் சாப்பாடை ஊட்டி விடணும். அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க அவங்க ஊட்டி விட சொன்னது விஷால். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தேங்க்ஸ் பாஸ். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐநாக்கள் வாழும் காலை இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.